உள்தாள் தனித்துவமான பெண். இன்றைய தேவ பிள்ளைகளுக்கு மதிப்புமிக்க பாடங்களை வழங்கும் குறிப்பிடத்தக்க நபர்களின் வாழ்க்கையால் பைபிள் நிரம்பியிருக்கு. அவர்களின் உள்தாளும் ஒருத்தி. பெண் தீர்க்கதரிசி. யூதாவில் யோசியா ராஜா ஆட்சி செய்த காலத்தில் உள்தாள் வாழ்ந்தாள். அவள் கணவன் சல்லூம். பைபிள்ல தீர்க்கதரிசிகளை பற்றி நாம நினைக்கும் போது ஏசாயா, எரேமியா, தானியேல் போன்ற பெயர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனா நாம் உள்தாள் என்னும் பெண் தீர்க்கதரிசியை பற்றி அதிகமாக கவனிக்காம போய்விடுகிறோம். இஸ்ரவேலின் வரலாற்றுல ஒரு முக்கிய தருணத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவள் உள்தாள். எரேமியா, செஃபனியா போன்ற தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இருந்தாலும் ஆம் தீர்க்கதரிசிகளுக்கு சமமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டவள். உள்தாளின் பங்கு தேசத்தில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தது. ஆபத்துகள் இருந்த போதும் தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவள். ஆணாதிக்கம் நிறைந்த சமூகத்தில் வாழ்ந்த போதும் சத்தியத்தை அதிகாரத்துடன் பேசியவள். தேவனுக்காய் குரல் கொடுத்தவள். கடினமான செய்தியை வழங்கவும் தயங்காதவள். தீர்க்க தரிசன வரத்தினாலும் தேவ வசனத்தினாலும் ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தினவள். நியாயப்பிரமாண அறிவு கொண்டவள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னோடியாய் திகழ்ந்தவள். கர்த்தருடைய வார்த்தையை உண்மையுடனும் நேர்மையுடனும் யாருக்காகவும் சமரசம் செய்யாமல் நற்சாட்சியுடன் வாழ்ந்தவள். நாட்டில் மிக உயர்ந்த அதிகாரிகளும் தேவ ஆலோசனைக்காய் தன்னிடம் வரும்படி சாட்சியாய் வாழ்ந்தவள். உள்தாள் வாழ்க்கை ரொம்ப சுருக்கமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவள் கொஞ்ச நேரம் பேசினாலும் அதிகமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்தும் அவர் வார்த்தைகளை குறித்தும் அதிகமாக பேசினவள். உள்தாள் வாழ்க்கையில ஒரு தனி நபரின் உண்மைத்தன்மை ஒரு முழு தேசத்தையும் எப்படி பாதிக்கும் என்பதை நாம பார்க்கிறோம். கீழ்ப்படைய தயாராய் இருக்கும் யாவரையும் தேவன் பயன்படுத்துவார் என்பதை பார்க்க நமக்கு சவால் விடுகிறது உள்தாளின் வாழ்க்கை. எதிர்பாராத இடங்களிலிருந்து ஆவிக்குரிய தலைவர்களை தேவனால் எழுப்ப முடியும். அவருக்கு நம்முடைய பேக்ரவுண்ட் தேவை கிடையாது. ஆணோ பெண்ணோ வயதோ ஒரு பொருட்டே கிடையாது. தேவன் நம்ம எல்லாருக்கும் தனித்துவமான அழைப்பையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் உள்தாளை போல நல்ல தலைவர்களாய் நம்முடைய குடும்பங்களிலும் சபைகளிலும் தேசத்திலும் எழும்புவோம். ஆமென்.